Hi everyone, welcome to my YouTube channel Mathematics with Jasia. இன்னைக்கு KSSM Mathematics FORM2 CHAPTER7 Coordinates. Okay, so இந்த chapter நம்ம பார்க்க போறோம். Chapter 7ல வந்து 3 subtopic இருக்கு. So இன்னைக்கு அந்த 3 subtopic-ம் நம்ம பார்க்க போறோம். 7.1 Jarak dalam sistem koordinat Cartesian. Distance in the Cartesian coordinate system. Okay, so distance வந்து நம்ம ரெண்டு விதமா தேடலாம். Okay, ஒன்று வந்து அந்த Cartesian plane பார்த்து அதுலேருந்து கவுண்ட் பண்ணி தேடலாம். இன்னொன்று வந்து ஃபார்முலா பயன்படுத்தி தேடலாம். Okay, so before we learn about distance, நம்ம வந்து coordinate பற்றி படிப்போம். Okay, so example 1, state the coordinates of the following points. Okay, so coordinate சொல்லும் போது நம்மளுக்கு தெரியும் அது வந்து bracket போட்டுட்டு x coordinate and then y coordinate இப்படி தான் நம்ம எழுதுவோம். Okay, so இதுதான் நம்மளோட x axis and இது வந்து நம்மளோட y axis. Okay, so first பார்ப்போம் p ஓட coordinate. So p ஓட x வந்து -3. Okay, and p ஓட y வந்து -2. ஸோ நீங்கள் ரூலர் எடுத்து சின்னதாக ஒரு கோடு போட்டாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட கோஆர்டினேட் வில் பி -3 and then -2. எப்போதும் எக்ஸ் எழுதிட்டு பிறகு y எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் q பார்ப்போம். q ஓட x கோஆர்டினேட் வந்து 2, q ஓட y கோஆர்டினேட் வந்து -1. ஸோ the coordinate will be 2, -1. Okay, அடுத்தது r. r ஓட x coordinate வந்து -2, r ஓட y coordinate வந்து 4. So this one will be -2, 4. Okay, கடைசியா வந்து s. s ஓட x coordinate வந்து 5, s ஓட y coordinate வந்து 2. So this one will be 5, 2. Alright, so இப்படித்தான் நீங்க செய்யணும். முதல் x coordinate எழுதிட்டு பிறகு y coordinate எழுதணும். கண்டிப்பா வந்து முன்னுக்கும் பின்னாடியும் bracket போடணும், நடுவில் வந்து comma எழுதணும். Okay, அடுத்த example பார்ப்போம். Contoh 2, cari jarak di antara titik berikut. Find the distance between the following points. Okay, so முதல் AB பார்ப்போம். Alright, so AB நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து one straight line. Okay, this is one straight line. இந்த line வந்து நம்ம horizontal line சொல்லுவோம். Okay, bahasa Melayuல வந்து garisan mengufuk. Okay, so இந்த distance தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ரெண்டு விதம் இருக்கு how you can find the distance. ஒன்று வந்து நீங்க வந்து you just count எத்தனை யூனிட். ஓகே, 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ இந்த மாதிரி Cartesian planeல வந்து draw பண்ணியிருந்தாங்கனாக்கா you can just count and then you write the answer. Okay, 7 units. ஓகே, இந்த மாதிரி எண்ணும் போது நீங்க வந்து இந்த ஸ்கேலை கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஹாரிசான்டல் லைன்னால நம்ம வந்து எக்ஸோட எக்ஸிஸ் பார்ப்போம். ஸோ எக்ஸோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னாக்கா 1 to 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த ஒரு ஸ்கொயரும் வந்து mewakili 1 யூனிட். ஓகே, ஸோ this one 1 யூனிட், 2 யூனிட், 3 4 5 6 7. ஓகே, ஈஸிலி 7 யூனிட் உங்களுக்கு கிடைச்சிருது. So another way how you do is by using the distance formula. Okay, so இது எப்படின்னாக்கா முதல் நம்ம வந்து a ஓட coordinate பார்க்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா a ஓட coordinate வந்து -2 and 4. Okay, b ஓட coordinate வந்து 5 and 4. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கோஆர்டினேட்ல நீங்கள் என்ன பார்க்கலான்னாக்கா அதோட y கோஆர்டினேட் வந்து சேமாக இருக்குது. ஓகே, அதோட y கோஆர்டினேட் சேமாக இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும்னாக்கா when you want to find the distance, okay, அப்படி y கோஆர்டினேட் சேமாக இருக்குனாக்கா
x coordinate வந்து பெரிய x coordinate எடுத்துட்டு மைனஸ் சின்ன x coordinate. ஓகே, ஸோ நீங்கள் x coordinate பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 5 இருக்கு, இன்னொன்று வந்து நெகட்டிவ் 2 இருக்கு. ஸோ இது பெருசு, 5 பெருசு தானே. ஸோ யூ டேக் 5, you minus with the smaller coordinate, minus negative 2. 5 minus negative 2 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 plus 2 கிடைக்கும், which is 7 units. okay, so இந்த ரெண்டு ஆன்சரும் சேம். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் எப்போ பாய்க்கலான்னாக்கா, அவங்க வந்து கார்ட்டீசியன் பிளேனில் வரைஞ்சி கொடுத்தாக்கா நீங்கள் வந்து ஈஸியாக கவுண்ட் பண்ணி எழுதிடலாம். அப்படி let's say it's not drawn on a Cartesian plane, நீங்க என்ன செய்யணும்னாக்கா you must use this distance formula. okay, அடுத்தது BC பார்ப்போம். alright, இதுதான் BC. இது வந்து vertical line சொல்லுவோம், bahasa Melayuல வந்து garisan mencancang. okay, so இந்த line வந்து parallel to y axis. so நீங்க பார்த்தீங்கன்னாக்கா y axis கூட இது வந்து 1 unit. okay, the scale will be 1 to 1. okay, so BC வந்து you can just count 1 2 3 4 5 6. okay, so 6 units. okay, bahasa Melayuல வந்து just 6 unit போடணும், s போட மாட்டீங்க. okay, let's say you want to use the formula. okay, so formula பாய்க்கணும்னாக்கா நீங்கள் வந்து முதல் என்ன செய்யணும்னாக்கா இந்த கோஆர்டினேட் தெரியும். ஓகே, ஸோ B ஓட வந்து 5 4, C ஓட வந்து 5, and then அதோட y கோஆர்டினேட் வந்து -2. alright, ஸோ இப்போ இந்த BCயில் நீங்கள் பார்க்கலாம் அதோட x கோஆர்டினேட் is the same. okay, ஸோ x கோஆர்டினேட் சேம் ஆச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? take the bigger y minus the smaller y to find the distance. okay, so நம்மளுக்கு 2 y இருக்கு, நம்மளோட y வந்து 4, இன்னொன்று வந்து -2. ஸோ எது பெருசு? 4 தானே பெருசு. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? 4 கழித்தல் -2. so this one will be plus, you will get 6 units. okay, so again the answer is the same. okay, first is you just count, the second one you use the formula to find the answer. okay, so this one in the when you use this distance formula you must be careful. அப்படி y coordinate சேம் இருந்துச்சுனாக்கா பெரிய x எடுத்து சின்ன x coordinate மைனஸ் பண்ணும். அப்படி x coordinate சேம் இருந்துச்சுனாக்கா பெரிய y coordinate எடுத்து சின்ன y coordinate மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து AC. ஓகே, AC பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து இந்த லைன் கொஞ்சம் கோணையாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து AC. ஸோ இந்த லைன் எப்படி நீங்கள் அதோட ஜாரா கண்டுபிடிப்பீங்கனாக்கா இதுக்கும் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஓகே, த ஃபர்ஸ்ட் மெத்தட் வில் பி பை யூஸிங் பைத்தகரஸ் தியரம். ஓகே, ஸோ பைத்தகரஸ் தியரம் நீங்கள் வந்து பாய்க்கணுன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு செகித்திகா வேணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு செகித்திகா வரைஞ்சிட்டேன். ஓகே, யூ கேன் see A, C and then you have one more point here. okay, so this will be your triangle. okay, இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே எண்ணிட்டோம் இல்லையா, this one will be 6 unit. okay, 1 2 3 4 5 6 இது வந்து 6 unit. okay, இது வந்து 1 2 3 4 5 6 7, this one will be 7 unit. so basically உங்ககிட்ட என்ன இருக்குனாக்கா you have a right angle triangle. okay, இங்க வந்து 6 unit and then இங்க வந்து 7 unit. so AC வந்து actually hypotenuse. alright, so நீங்க ரொம்ப ஈஸியா வந்து பைத்தகரஸ் தியரம் பாய்க்கலாம். A square equivalent to 6 square plus 7 square. AC உங்க ஆன்சரை ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க, 36 plus 49 and then you square root, you will get 9.22 units. okay, so this is how you do by using Pythagoras theorem. okay, and there is another method.
because in the Pythagoras theorem நீங்க எப்ப பாய்க்க முடியும்னாக்கா when you can just see and count the distance. Okay, let's say அவங்க வந்து Cartesian planeல எழுதல and you have to find the distance. நீங்க வந்து straight away இந்த distance formula பாய்க்கணும். Okay, so இந்த formula வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும். Okay, x2 minus x1 square plus y2 minus y1 square. Okay, so நம்ம வந்து AC-க்கு வந்து distance தேட போறோம் இல்லையா? So நம்மளோட A ஓட coordinate வந்து -2 and then 4. நம்மளோட C ஓட coordinate வந்து 5 and then -2. Okay, so இப்போ வந்து A வந்து first point இருக்கட்டும். So this one will be your x1 y1. C வந்து second point இருக்கட்டும். So x2 y2. இந்த 1 2 வந்து just to show this is the first point and this is the second point. உங்களுக்கு வேணும்னா நீங்க A வந்து second point வச்சுக்கலாம், C வந்து first point வச்சுக்கலாம், doesn't matter. Alright, அப்புறம் நீங்க என்ன செய்யணும், இந்த ஃபார்முலால கந்தி பண்ணணும். Okay, so இது வந்து x2 வந்து 5 minus -2. Okay, so minus -2 வந்து plus ஆயிரும் and then plus -2 minus 4 and then square it. Okay, so இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா you will get 7 square plus -6 square. Okay, so this one you still get the same thing, which is 49 plus 36 and then you square root your answer, you will get 9.22 units. Okay, so நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம பைத்தகரஸ் பாய்ச்ச மெத்தடுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பாய்ச்ச மெத்தடுக்கும் வந்து நம்மளுக்கு சேமான ஆன்சர் தான் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மெத்தட் வசதியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் பாய்க்கலாம். Example 3, cari jarak di antara titik berikut. Find the distance between the following points. Okay, so இந்த கொஸ்டினும் எக்ஸாம்பிள் 2 வந்து சேமான கொஸ்டின், பட் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா இந்த ஸ்கேல். ஓகே, ஸ்காலா, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா y axis ஓட ஸ்கேல் வந்து 1 to 2 அப்படின்னாக்கா இந்த ஒவ்வொரு ஸ்கொயரும் வந்து represents 2 units. Okay, x axis பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஸ்கேல் வந்து 1 to 5. ஓகே, அப்படின்னாக்கா இந்த ஒவ்வொரு ஸ்கொயரும் வந்து represent 5 units. ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் வந்து 1 to 1 இல்லாமல் வேறு வேறு இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து கவனமாக கவுண்ட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, முதல் வந்து நம்ம பிஆர், ஓகே, டிஸ்டன்ஸ் பிஆர் பார்ப்போம். ஸோ பிஆர் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் parallel to y axis. So the first method will be the easiest method where you can just count. So 1 2 3 4 5 6. Okay, so நம்மளுக்கு வந்து 6 ஸ்கொயர் இருக்கு, பட் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்கொயரும் வந்து is 2 units. ஓகே, ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா 6 multiply 2 12 units. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து 12 units. ஓகே, அண்ட் லெட்ஸ் சே நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்க்க போகிறோம்னாக்கா ஓகே, ஸோ முதல் நம்ம கோஆர்டினேட் பார்ப்போம். ஸோ பியோட கோஆர்டினேட் வந்து -10 8, ஆரோட கோஆர்டினேட் வந்து -10 -4. ஓகே, ஸோ பிஆருக்கும் வந்து அந்த எக்ஸ் கோஆர்டினேட் வந்து சேமாக இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் சேமாக இருக்கிறனால டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன செய்யணும், பெரிய y கோஆர்டினேட் எடுத்து சின்ன y கோஆர்டினேட்டை மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 8 பெருசா -4 பெருசா, 8 is bigger, right? So 8 minus -4, this one will become plus. Okay, so உங்களுக்கு வந்து 12 units கிடைக்கும். Okay, you can see the answer is the same. Okay,
இந்த மைனஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து you can only use when x coordinate is the same or y coordinate is the same. Okay, ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேட் சேமாக இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஓகே, அடுத்தது ஆர்கியூ பார்ப்போம். ஓகே, ஸோ ஆர்கியூ பார்த்தீங்கன்னா horizontal line, ஓகே, garisan mengufur. ஸோ இது வந்து 1 2 3 4 5. ஓகே, நம்மளுக்கு 5 ஸ்கொயர் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்கொயரும் வந்து 5 யூனிட். ஸோ யூ மஸ்ட் மல்டிப்ளை வித் 5. ஓகே, 5 மல்டிப்ளை 5 உங்களுக்கு 25 யூனிட்ஸ் கிடைக்கும். ஓகே, அண்ட் லெட்ஸ் சே நம்ம வந்து ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும்னாக்கா டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ முதல் கியூவோட கோஆர்டினேட் பார்ப்போம். 15 -4. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் நம்மளோட y coordinate is the same. okay, so when your y coordinate is the same, நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா distance தேடுறதுக்கு பெரிய x coordinate எடுத்து சின்ன x coordinate மைனஸ் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம x coordinate பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு 15 இருக்குது, இங்கே வந்து உங்களுக்கு -10 இருக்குது. ஓகே, ஸோ பெருசு வந்து 15 மைனஸ் -10. ஓகே, ஸோ 15 கூட்டல் 10 25 units. Okay, so again the answer is the same. Alright, so நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் பாய்க்கணுன்னாக்கா உங்களுக்கு வந்து அது அந்த கார்ட்டீசியன் பிளேனில் வெறிஞ்சிருக்கணும், அப்புறம் தான் நீங்கள் வந்து இதை பாய்க்க முடியும். ஓகே, அப்படி வெறி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பாய்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட்லி யூ மஸ்ட் செக், மேக் ஷுவர் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து சேமாக இருக்கணும், இல்லாட்டி வாய் கோஆர்டினேட் வந்து சேமாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பிக்யூ பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிக்யூ வந்து நீங்கள் 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று வந்து பைத்தகரஸ் தியரம், ஓகே, இன்னொன்று வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஓகே, மேபி இந்த வாட்டி நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா முதல் பார்க்கலாம். ஸோ பியோட கோஆர்டினேட் வந்து -10 8. Qவோட கோஆர்டினேட் வந்து 15 -4. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பாய்க்கணும். ஓகே, x2 minus x1 square plus y2 minus y1 square. ஓகே, மேபி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஏன் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வேறு மாதிரி இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வேறு மாதிரி இருக்குன்னு. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம எப்போ பாய்க்க முடியும்னாக்கா when you have a common x coordinate or a common y coordinate. ஓகே, ஸோ அதாவது நம்மளோட x இல்லாட்டி y coordinate சேமாக இருந்தால் தான் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் பாய்க்க முடியும். பட் இப்போது நீங்கள் பாருங்கள் P and Q பார்த்தீங்கன்னாக்கா x சேமாக இருக்கா, சேமாக இல்லை, y சேமாக இருக்கா, இல்லை சேமாக இல்லை. ஸோ அப்படி சேமாக இல்லாத வாசி நம்ம வந்து ஏற்கனவே செஞ்சோம்ல அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தேட முடியாது, நம்ம இந்த ஃபார்முலா தான் பாய்ச்சாகணும். ஓகே, ஸோ நம்ம வந்து பியை வந்து x1 y1 வச்சுக்கலாம், q வந்து x2 y2 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் கந்தி இன்சைட் த ஃபார்முலா. ஓகே, x2 வந்து 15 minus -10 plus ஆயிரும், plus y2 வந்து -4 minus 8 and then square and then square root. Okay, so this one will be 25 square and this one will be -12 square and then you square root. Okay, so உங்களுக்கு கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் வந்து 27.73 units. 27.73 units. Okay, so இதுதான் வந்து அந்த distance. Okay, so this is when you use the distance formula. Okay, அப்படி அவங்க வந்து இந்த மாதிரி வெறிஞ்சிருந்தாக்கா கார்ட்டீசியன் பிளேனில் நீங்கள் வந்து பைத்தகரஸ் தியரம் கூட பாய்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்ப்போம் P Q. Okay, so we want to find the distance of PQ, right? Okay, so இங்கே வந்து ஏற்கனவே நம்ம எண்ணியாச்சு இல்லையா, P
PR ஓட distance வந்து 12 units. Okay, and then RQ ஓட distance வந்து 25 units. Okay, so இது வந்து 12, இது வந்து 25. So PQ எப்படி தேடுவீங்க? PQ square equivalent to 12 square plus 25 square. And then you just have to square root this. In the square இங்க கொண்டு வந்தீங்கன்னா square root ஆயிரும். Okay, so again you will get the same answer, which is 27.73 units. Okay, so இதுதான் உங்களோட distance. நம்ம ஆன்சர் பாருங்க சேமா இருக்கு. Okay, so இந்த மாதிரி question வரும்போது I would personally recommend you to use Pythagoras theorem method, because இந்த method வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். Okay, so next question பார்க்கலாம். Okay, அடுத்தது வந்து second subtopic 7.2 Titik tengah dalam sistem koordinat Cartesian, midpoint in the Cartesian coordinate system. Okay, example for hitung koordinat titik tengah bagi garis berikut. Calculate the coordinates of the midpoint of the following lines. Okay, titik tengah. Okay, so முதல் question பார்ப்போம். KL. Okay, so KL பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து horizontal line. Okay, garisan memufo. So ரொம்ப ஈஸியா நம்ம இந்த titik tengah கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னாக்கா எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ 6 ஸ்கொயர் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அதோட மிடில் வந்து 3வது ஸ்கொயர் இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட titik tengah. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து you can see here x coordinate வந்து 1, y coordinate வந்து 3. okay, so just like that 1 3. okay, so அப்படி diagramல மாதிரி விரிஞ்சிருந்தாக்கா you can use this way, இல்லைனாக்கா you use the midpoint formula. okay, so midpoint எப்படி தேடணும்னாக்கா இதுதான் அதோட formula. x1 plus x2 over 2 y1 plus y2 over 2. okay, so நம்மளோட x வந்து x1 y1 வந்து point K, x2 y2 வந்து point L. so K ஓட coordinate முத பார்ப்போம். so K ஓட coordinate வந்து -2 and then 3. L ஓட coordinate வந்து 4 and then 3. okay, so K will be -2 3, L will be 4 3. okay, so K வந்து நம்மளோட x1 y1, L வந்து நம்மளோட x2 y2. okay, so -2 plus 4 over 2 and then 3 plus 3 over 2. so இது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 over 2 1 கிடைக்கும். this one you will get 3. okay, so you can see the answer is the same. okay, so அப்படி diagramல விரிஞ்சிருந்தாக்கா you can just use just count and then put the answer. அப்படி Cartesian plane level ஏரியலனாக்கா நீங்க வந்து midpoint formula பாய்க்கணும். okay, next நம்ம LM பார்ப்போம். so LM பார்த்தீங்கன்னாக்கா கோடு வந்து இப்படி இருக்கு. okay, so இந்த மாதிரி questionக்கு midpoint நம்ம எப்படி தேடணும்னாக்கா two ways. alright, so the first way will be இந்த கோடுக்கு நீங்க ஒரு right angle triangle வரைஞ்சுக்கோங்க. okay, so நீங்க வரைஞ்சிட்டு நீங்க இங்க பார்க்கலாம் 1 2 3 4 5 6. okay, so 6 இருக்கு. so அதோட சென்டர் வந்து இது 6க்கு நடுவுல வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. 3 கிட்ட ஒரு கோடு போட்டுக்கோங்க. okay, இங்க பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 4 இருக்கு. ஸோ 4க்கு மிட் பாயிண்ட் வந்து 2 தானே. ஸோ இந்த 2 கிட்ட ஒரு கோடு போட்டுங்க. ஸோ இந்த 2 லைனும் இங்கே தானே மீட் பண்ணுது. ஸோ இதுதான் உங்களோட titik tengah மிட் பாயிண்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதோட கோஆர்டினேட் வந்து 2 0. ஓகே, ஸோ உங்கள் மிட் பாயிண்ட் வந்து 2 0.
Okay, another way how you can find midpoint is by using the formula. x1 plus x2 okay, so நம்மளோட L ஓட coordinate வந்து 4 3 நம்மளோட M ஓட coordinate நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதோட x வந்து 0 அதோட y வந்து -3 okay, so M ஓட coordinate வந்து 0 -3 okay, let's say number L வந்து x1 y1 number M வந்து x2 y2, so just gantikan inside the formula 4 plus 0 over 2 and then 3 plus -3 over 2 okay, so 4 plus 0 over 2 வந்து உங்களுக்கு 2 கிடைக்கும், 3 plus -3 வந்து 3 minus 3 ஆயிரும், so 0 over 2 you get 0 okay, so you can see again that the answer is the same okay, so you just have to remember அப்படி அந்த Cartesian planeலேருந்து உங்களால் midpoint கண்டுபிடிக்க முடிஞ்சுனாக்கா you just can write the answer, but if at all it's not on a Cartesian plane அவங்க just numbers கொடுத்திருந்தாக்கா நீங்கள் வந்து இந்த midpoint formula பாய்க்கணும். Okay, அடுத்தது வந்து 7.3 the Cartesian coordinate system, system coordinate Cartes. Okay, example 5. The coordinates of the midpoint of the straight line joining point A and point B are R3. Find the values of Q and R. Okay, so midpoint of the point A and B. So நம்மளுக்கு தெரியாது இல்லையா, so we can just draw one line like this. அப்போ A வந்து -6 5, B வந்து -4 Q, அதோட midpoint வந்து R3 okay, so இந்த Q ஓட வேல்யூ என்ன அதே சமயத்தில் இந்த R ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, so we can use midpoint formula. so எப்போதும் வந்து midpoint formula முதல்ல எழுதிக்கோங்க. Okay, so let our A to be x1 y1, B வந்து x2 y2. Okay, so -6 plus -4 over 2, this one will be 5 plus Q over 2 okay, so இதோட midpoint வந்து நம்மளுக்கு தெரியும், அதாவது R and 3. alright, so இப்போ நம்ம எது நம்மளால solve பண்ண முடியும் அதை நம்ம solve பண்ணலாம். so R3 equivalent to okay, இது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு -10 over 2 கிடைக்கும் okay, -10 over 2 equivalent to -5 okay, so -5 போட்டுக்கலாம், and this one you cannot do anything, you just leave 5 plus Q over 2 okay. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இதையும் கம்பேர் பண்ண போறோம் okay. R வந்து -5 okay, so நம்மளுக்கு முதல் ஆன்சர் கிடைச்சிச்சு, R வந்து -5 okay. ரெண்டாவது ஆன்சர் கிடைக்கணும்னாக்கா இந்த y கோஆர்டினேட்டும் இந்த y கோஆர்டினேட்டும் கம்பேர் பண்ணணும். 3 equivalent to 5 plus Q over 2 okay, so you want to find Q, நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் இங்கே கொண்டு போகணும், பேக் ட்ராக்கிங் மெத்தட், the divide இங்கே கொண்டு போனீங்கன்னா மல்டிப்ளை ஆயிரும், so 6 equivalent to 5 plus Q, positive 5 இங்கே கொண்டு போனீங்கன்னாக்கா -5 equivalent to Q, 1 will be equivalent to Q okay, so உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு, value of Q வந்து 1, value of R வந்து -5 okay. நீங்கள் என்ன செய்றீங்கன்னாக்கா you just put inside the formula and then you compare the x coordinate and the y coordinate okay. Okay, example 6. The diagram below shows a straight line PQRT. Q is the midpoint of PT. Okay, so PT க்கு வந்து Q தான் midpoint. And R is the midpoint of QT.
find the coordinates of R. So R ஓட coordinate கேட்டிருக்காங்க. So in order to find the coordinate of R, நம்ம என்ன செய்யணும்? முதல் T ஓட coordinate தேடணும். Okay. So நம்ம வந்து இப்போதைக்கு இது x, y ன்னு போட்டுடலாம். Okay. So இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? Q is the midpoint of PT. Okay. நம்ம வந்து அதை முதல் பார்ப்போம். Okay. So முதல் formula எழுதிக்குவோம். Okay, so since Q is the midpoint, நம்ம வந்து 3, 6 போட்டுக்கலாம். Okay, PT, alright, so இது வந்து நம்மளோட x1, y1, இது வந்து நம்மளோட x2, y2. Okay, so which will be 1 plus x over 2 and then 4 plus y over 2. Okay, அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த x கோஆர்டினேட்டும் இந்த x கோஆர்டினேட்டும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். 3 equivalent to 1 plus x over 2. So this one bring here, divide becomes multiply. 6 equivalent to 1 plus x. 1 இங்க கொண்டு போங்க, negative ஆயிரும். Positive number will become negative. So 5 equivalent to x. Okay, so நம்மளுக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு 5. அடுத்தது இந்த y-யும் கம்பேர் பண்ணுங்க. 6 equivalent to 4 plus y over 2. So this one you bring here, 6 multiply 2 ஆயிரும், equivalent to 4 plus y. 12 equivalent to 4 plus y. இது எங்க கொண்டு போங்க, மைனஸ் ஆயிரும். Okay, 8 equivalent to y. Okay, so இப்போ நம்மளுக்கு x and y கிடைச்சிருச்சு. Okay, so இந்த x and y வந்து இந்த t தானே, so t ஓட coordinate வந்து final answer இதுதான் 5, 8. Alright, so நீங்க t கண்டுபிடிச்சிட்டீங்க. Now by using t, which is 5, 8, you must find the coordinate of r. Okay, so இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா R is the midpoint of QT. Okay, so again we will do the same thing, but this time we are doing for Q and T. Okay, so R நம்மளுக்கு தெரியாது இல்லையா, so இந்த வாட்டி R வந்து நம்ம x, y ன்னு போட்டுக்கோம். R தான் midpoint. Okay, so midpoint equivalent to 3 plus 5 over 2 and then 6 plus 8 over 2. Okay, அதாவது Q and T. Okay, so இது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா 4 கிடைக்கும். 8 over 2 you get 4. Okay, this one 14 over 7 you get, sorry, 14 over 2 you get 7. Okay, so this will be R's coordinate. Okay, so you found the answer ready. Okay, that's it. Okay, last example, example 7. Cari luas trapezium PQRS. Find the area of trapezium PQRS. Okay, before we do the question, நம்மளுக்கு வந்து trapezium ஓட ஏரியா எப்படி தேடணும்னு அந்த ஃபார்முலா ஞாபகமாக இருக்கணும். Okay, so trapezium பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் trapezium, இதுவும் வந்து trapezium. Okay, so trapeziumக்கு எப்போதும் வந்து parallel line இருக்கும். This one and this one parallel. இது வந்து அதோட height. Okay, this is the height of the trapezium. Okay, let's say இந்த line வந்து A, B. Okay, இது வந்து A, B. Okay, so ரெண்டு விதமான trapezium. அதோட formula to find area, luas kawasan will be 1 over 2 multiply A plus B multiply height. Okay, இதுதான் வந்து trapezium ஓட formula to find area. Okay, so நம்ம வந்து இந்த questionல என்ன செய்யணும்னாக்கா இந்த height தேடணும், அப்புறம் இந்த A என்ன B என்னன்னு கண்டுபிடிக்கணும். Okay, so இது வந்து நீங்க actually இந்த diagramல நீங்க செய்யலாம். Okay, so height பார்ப்போம் முத. So இதான் height.
Okay, so you want to know the height. நீங்க actually இங்க கூட தேடலாம். Okay, so 6 in the y order coordinate வந்து 6 இங்க. Okay, and இங்க வந்து y order coordinate வந்து -3. Okay, so in the height நம்ம கண்டுபிடிக்கணும்னாக்கா the distance will be, இந்த question நீங்க பாத்தீங்கன்னாக்கா in the along this line, okay, and the x வந்து coordinate is the same. Okay, so when the x coordinate is the same, to find the distance you take the bigger y and you minus the smaller y, which is you take 6 and then you minus with -3, உங்களுக்கு வந்து 9 units கிடைக்கும். Okay, so அந்த height வந்து 9 units. Okay வா? அப்புறம் இந்த distance தெரியணும் நம்மளோட a. Okay, you need to find this a. Okay, a பாத்தீங்கன்னாக்கா again the same thing, a வந்து அதோட y coordinate is the same. Okay, a வந்து இதுதானே. Okay, நீங்க பாத்தீங்கன்னாக்கா y coordinate is the same. So what you do is you take the bigger x, you minus the smaller x. So bigger x வந்து 5 minus -6, இது plus ஆயிரும், உங்களுக்கு 11 units கிடைக்கும். Okay, and finally வந்து b. Okay, b sama dengan rs. So b ஓட distance நீங்க தேடணும்னா இதுலயும் நீங்க பாப்பீங்க அந்த y coordinate வந்து சேமா இருக்கு இல்லையா? So what you do, take the bigger x minus the smaller x, which is 7 minus -8. உங்களுக்கு வந்து 15 units கிடைக்கும். Okay, so இப்போ வந்து உங்களுக்கு a தெரியும், b தெரியும், height-ம் தெரியும். So you can always find the area. Luas kawasan sama dengan 1/2 times a plus b times height. So 1/2 multiply a will be 11 plus 15 multiply 9. Okay, so இது வந்து 1/2, இதை நீங்க முதல் செய்யணும், bracketல இருக்குல்ல BODMAS. Okay, இது வந்து உங்களுக்கு 26 கிடைக்கும் times 9. Okay, final answer you will get 117 unit square. Okay, ஏன் square போடுறோம்னாக்கா because இது வந்து luas area. Okay, so இப்படித்தான் நீங்க செய்யணும் to find the answer. Okay, that's it for chapter 7, coordinates 7.1 until 7.3. Thank you.